அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். சமையல் பற்றின வீடியோக்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஆதரவு இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்ல பொங்கல் கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம சிம்பிளாக சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் விரும்பினபடி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஈஸியாக இதை செய்து கொடுத்து அனுப்பலாம். பாக்ஸ் கண்டிப்பாக திரும்ப காலியாக தான் வரும். இப்போ நான் ஒரு குக்கர் பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போது அதில் அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 அதில் போடுறேன். இந்த மெயின் டைம் நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு தோல் சீவி நறுக்கி வச்சுக்கிறேன். தேங்காய் ஒரு அரை மூடி துருவி தனியாக வச்சுக்கிறேன். இல்லைனா கீத்து போட்டு மிக்சியில் போட்டு துருவல் மாதிரி அரைச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை போட்டேன், அதுவும் நல்லா வெடிச்சிருச்சு. நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி துண்டுகளை அதில் போட்டிருங்க. இப்போது பச்சை மிளகாயும் அதில் போடுறேன். அதில் போட்டு நல்ல அந்த பச்சை மிளகாய் லேசாக சிவக்கிற அளவுக்கு லேசாக வறுத்துக்காங்க. நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ இந்த மீன் டைம் நான் பச்சை பட்டாணி என்ன பண்ணியிருக்கேன், ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை தண்ணியில் போட்டு லேசாக வேக வச்சுருக்கேன். தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பச்சை பட்டாணியும் அதில் போட்டுறேன். இது சுண்டல் பண்ணுற பட்டாணி கிடையாது. நம்ம கடையில் காய்கறி கடைகள்லாம் பச்சை பட்டாணியாகவும் இருக்கும். அதுலேருந்து பட்டாணி மட்டும் தனியாக உரிச்சு எடுத்துக்கலாம். அது ஈஸியாக வெந்துடும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தேங்காய் சாதம், குருமா, வெஜிடபிள் ரைஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஊற வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போகிறோம், சீக்கிரம் வெந்துடும். அதுதான் விஷயம். இப்போ அந்த பச்சை பட்டாணியை அதில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை இதில் போட்டு நல்ல சிவக்க வறுத்துடுறேன். அதில் தேங்காயில் இருக்கிற தண்ணிலாம் ட்ரை ஆகிற மாதிரி லேசாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்ல சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்காங்க. அதில் வறுத்த பிறகு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் சாதம் இந்த அரை மூடிக்கு நம்ம போடுற தேங்காய் சாதம் ஒரு 4 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சரியா இருக்கும். சாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதிரா புழுங்கல் அரிசி போட்டு வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புழுங்கரிசியோ பச்சரிசியோ உதிரா வடித்து வச்சுக்கோங்க. குழஞ்சிடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு வடித்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ அந்த தேங்காயை நல்ல வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிருக்கக்கூடிய சாதத்தில் இந்த தேங்காயை போட்டு நம்ம பிசைய போகிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமானது பெருங்காயம். சாதம் ஆற வச்சிருக்கு, அதில் போட்டு நல்ல பிசைஞ்சு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி தேங்காய் சாதம் அருமையாக இருக்கும். ஸ்கூல் பசங்களுக்கு இது மாதிரி சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது சீக்கிரம் ஆகிடும், ரொம்ப டைமும் எடுக்காது. இது செய்து கொடுத்து அமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாக்ஸ் காலியாக தான் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு நீங்களும் நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.